5 நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு சட்னி செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. இது கூடவே முழு பூண்டையாக தோல் உரிக்காத பூண்டை போட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு 10 பல் பூண்டை போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெட்டியாக கரைச்ச புளி தண்ணியை ஊற்றிட்டு அரைச்சி எடுத்தால் சூப்பரான சட்னி ரெடி. 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இது எல்லா வகையான ராகி தோசை, கம்பு தோசை, சோள தோசை எல்லாத்துக்கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த சோள தோசை கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயுமே சர்வ் பண்ணலாம். இதுக்கு தேங்காய் நம்ம போடாதனால சட்டுன்னு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.